ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். தாத்தா, விஜய், காவேரி எல்லாரும் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தாத்தா வந்து காவேரி கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இப்போ இந்த அளவுக்கு நீ கவலைப்படுறியம்மா வீடு விற்கிற விஷயமா, அந்த வீட்டை பேசாமல் நீங்களே வாங்கிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம லாஸ்ட் எபிசோடில் பார்த்தது தான். இப்போ விஜய் கிட்ட என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. தாத்தா சூப்பரான ஐடியா தாத்தா அப்படின்னு சொல்லி காவேரிட்டு இதை சொல்லி சந்தோஷப்படுறாங்க. காவேரி இருந்தாலுமே அப்படி கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் தான் சாராயம் குடிச்சிருக்காரா. அடுத்து பார்த்தோம்னா ரூமுக்கு போனதுக்கப்புறம் க்யூட்டாக செம்ம ரொமான்ஸாக ஒரு மாதிரி ஒளரி பேசுகிறாரு. காவேரி கிட்ட செம்மையாக கொஞ்சம் பேசுகிறாரு. ரெண்டு பேரும் செம்மையாக ரொமான்ஸு கலாட்டா பேச்சு அப்படின்னு இருக்கு. ஆனால் அந்த வீடு வாங்குற விஷயமா வளைச்சி விஜய் பேசுகிறாரு. காவேரிக்கு கொஞ்சம் ஒரு நெருடலாகவே இருக்குது. அந்த விஷயத்தில் அப்படியே யோசிக்கிறாங்க. இருந்தாலும் இதுதான் சரியான ஆப்ஷன், இதை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படின்னும். இடையில பார்த்தோம்னா அப்பப்போ பார்த்தா காவேரி வயிற்றில் இருக்க பாப்பா கிட்ட கொஞ்சம் பேசிக்கிறாங்க. அது மாதிரி சூப்பராக பேசுகிறாங்க. இன்றைக்கி விஜய் காவேரி பேசினதெல்லாம் செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம்னா விஜய் பாட்டியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ராதா எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ ஆஃபீஸ் போகிற விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயம் சொல்லும்போது ஏன்ப்பா ஆஃபீஸ்லாம் போகணும் என்ன இதுங்கிற இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ பார்த்தா காவேரி வந்துடுறாங்க. காவேரி வந்ததுக்கப்புறம் பாட்டி சொல்லவா வேணும், ஒரு மாதிரி கிண்டல் கலாட்டா காமெடியோட செம்மையாக வந்து அவங்கக்கிட்ட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக தான் நாங்களாம் எல்லாம் அமைதியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு ஒன்றும் புரியல. ஆனால் பாட்டி க்யூட்டாக தான் சண்டை போடுறாங்க, ஒரு மாதிரி செல்லமாக சண்டை போடுவாங்களா அந்த மாதிரி. இப்போ காவேரி விட்டு கொடுக்காம நல்லா வாயாடிட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராதா போய் அந்த அவங்களுக்கு ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்து வராங்க. இப்போ ஆஃபீஸ் போலியாகும்போது ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ காவேரி சொல்கிறாங்க, நான் ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஏன்ப்பா நாளைக்கு தீபாவளி வச்சுட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போகணுமா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. அதுக்கு விஜய் இருந்துட்டு ஆமாம் போயிட்டு ஸ்டாஃப் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்குலாம் தீபாவளி வாழ்த்து சொல்லிவிட்டு அவங்களாம் பேசிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ காவேரி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் வந்து தீபாவளிக்கு முதல் நாள் வந்து பலகாரம்லாம் செய்வாங்க, அதெல்லாம் உட்காந்து நான் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்க விஜய் வந்து காவேரி கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாட்டியும் வந்து ராதாவும் உட்காந்துருக்காங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி முடிச்சிட்டாலும் அடுத்து அப்படியே அதை கண்டினியூவாக பார்த்தோம் அப்படின்னா காவேரி வீட்டை காட்டுறாங்க. அவங்க வீட்டில் பார்த்தோம்னா அவங்க அம்மா எல்லாம் பலகாரம்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே கங்கா உட்காந்துருக்காங்க, யமுனா உட்காந்துருக்காங்க, பாட்டி உட்காந்துருக்காங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளை அப்படிங்கிற எபிசோடில் சூப்பரான ஒரு மூமெண்ட் காட்டியிருக்காங்க. அதில் இல்லை அப்படின்னாக்கா விஜயும் காவேரியும் இப்போ காரில் அங்கே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க, அதாவது ஆஃபீஸ் போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்த சொல்லும்போது சீக்கிரமாக தம்பி வந்துடுறா, நம்ம அடுத்த வருஷம் வந்து எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக விஜய் பேசுகிறாரு. அதை கேட்டு காவேரி ரொம்ப சந்தோஷப்பட்டு விஜய் அப்படியே கட்டி அணைச்சி கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாங்க. செம்ம க்யூட் மூமெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.